ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து ஸ்விட்சர்லாண்ட் போகிறோம். வந்து கூட சப்போர்ட்டுக்கு வந்து அண்ணா ப்ளஸ் அம்மா இருக்கிறனால ஸோ ஓகே 4 பேரும் போகலாம் அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆனால் எங்கள் அம்மா தான் இல்லை யூ கேன் டூ இட் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்னு நினச்சா நாங்கள் மலையில் மாட்டிக்கிட்டோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன ட்ராவல் vlog அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட் 2 வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டிலேருந்து அண்ணா அண்ட் அம்மா வந்தது. ஸோ அவங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷன். நாங்கள் அந்த டெஸ்டினேஷனுக்கு ஆல்ரெடி போயிருந்தாலும் இப்போது நம்ம போகிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது எங்கே போகிறோம் அண்ட் எப்படி போகிறோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து ஸ்விட்சர்லாண்ட் போகிறோம். அதுவும் எப்படி அப்படின்னா காரில். ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஸ்விட்சர்லாண்ட் போயிருந்தா கூட இப்போ காரில் போகிறது எங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் பார்டர் செக்யூரிட்டிலாம் தாண்டினோம். ஸோ அதுவும் வந்து அங்கே நிறைய போலீஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அதுவும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒன்றும் செக் பண்ணலை, பட் அப்படியே விட்டுட்டாங்க. ஆனாலும் அது இப்போ காரில் ஒரு நியூ கண்ட்ரிக்கு பார்டர் க்ராஸ் பண்ணி வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இப்போ தான் ஸ்விஸ்குள்ளே அப்படியே என்டர் ஆகிறோம். பார்க்க ரொம்ப நாள் எவ்வளோ ஆஃப்டர் 1 இயர் வந்து ஸ்விஸ்குள்ளே நாங்கள் வந்திருக்கோம் ஸ்விஸ்ஸை பார்க்க. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லலாமா இல்லை நான் வந்து அங்கேயே போய் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இப்போது ஸ்விஸ்ஸோட சீனரிஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்படி என்னதான் நம்ம போன டெஸ்டினேஷனுக்கு திரும்ப போகிறோம்னாலும் அந்த டெஸ்டினேஷன் நமக்கு பிடிச்ச டெஸ்டினேஷனாக இருந்தால் இன்னும் எக்ஸைட்டடாக இருக்கும்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரி டு கண்ட்ரி காரில் போகிற எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் இப்போ அம்மா அண்ட் அண்ணா கூட வர்றது இன்னும் செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு போக போக நீங்கள் பாருங்கள். நாங்கள் வந்து சீனரியெல்லாம் ஜாலியாக காரில் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி ஃப்ளைட்டில் போயிருக்கோம் அண்ட் கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ரெயினில் போயிருக்கோம். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காரில் போகிறது. பிகாஸ் நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கும் ஸ்விஸ்க்கும் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 1 to 1.5 hour தான் ட்ராவலிங்கு. இங்கே ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இருந்து 1 hour தான் இப்போ நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஈஸி பை கார். ஸோ அதனால் வீட்டில் அம்மாவையும் அண்ணாவையும் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கும் இந்த டெஸ்டினேஷன் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போயிட்டு அந்த வியூவோடு உங்களுக்கு அது என்ன பிளேஸ்ன்றது காட்டுறேன். நாங்கள் லாஸ்ட் டைம் ரெயின்ஃபால்ஸ் வரும்போது நினச்சி பார்க்கல நெக்ஸ்ட் டைம் இப்படி ஃபேமிலியோடு வருவோன்னு. பட் லாஸ்ட் டைம் வரும்போதே எங்கள் 2 பேர்த்துக்குமே ஆசை இருந்துச்சு இங்கே அம்மா அப்பா அண்ட் அண்ணாவெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு. அண்ட் இப்போது இது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இதுதான் அந்த டெஸ்டினேஷன். ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி ரெயின்ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ இப்போது மறுபடியும் அதே அழகான ரெயின்ஃபால்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து போட் ரைட் போவே இல்லை. ஸோ அது பார்க்க கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்ததுனால அது கொஞ்சம் ஒமிட் பண்ணிட்டோம் நாங்கள் 2 பேரும். இப்போ வந்து கூட சப்போர்ட்டுக்கு வந்து அண்ணா ப்ளஸ் அம்மா இருக்கிறனால ஸோ ஓகே 4 பேரும் போகலாம் அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா போட் ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இப்போ போட் இன்னும் டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் போட்டை காணும். ஸோ போட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போட் ரைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எல்லாம் போட்டில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கவே த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. போட் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜாலியாக போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கோம். நம்ம பயங்கரமாக உங்களுக்கு தெரியுதான்னு வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரில. மழையும் பயங்கரமாக பெய்யுது. மழை இல்லை, நாங்கள் கார்லேயே விட்டுட்டு வந்துட்டோம் அம்பர்லாலாம். ஸோ பார்ப்போம் இந்த போட் ரைட் முடியறதுக்குள்ளே ரெயின் நிற்கிதா இல்லை இல்லையான்னு தெரில, பட் எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் வியூஸ்லாம் பாருங்கள் எங்கள் போட் ரைடு எப்படி இருக்குன்னு. நாங்கள் ரெயின்ஃபால்ஸ் ரீச் ஆகும்போது டைம் 4 o'clock இருக்கும். 6 o'clock வரைக்கும் தான் போட் ரைடு இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் போட் ரைட் போயிட்டு நெக்ஸ்ட் உள்ளே போய்க்கலான்னு பிளான் பண்ணோம். நாங்கள் போனது 15 minutes ரைட். ஸோ அதுக்கு per personக்கு 11 franc ஆச்சு. 30 minutes கூட ரைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிக்கெட் ஃபேர்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கே விசிட் பண்ணுறீங்கன்னா அதுவும் செக் பண்ணிக்கோங்க.
சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இதில் போகலாமா வேண்டாமா அப்படின்னு டைலமாவில் இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் இல்லை வேண்டாம் நீ அப்புறம் போ, ஏன்னா நீ பயப்படுற அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா தான் இல்லை யூ கேன் டூ இட், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை வந்து இங்கே இந்த போட் ரைடு வர வச்சுருக்காங்க. பெருசாக வெளியிருந்து பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஓகே நார்மலான ஒரு ரைடு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வியூ, ஆனால் இதான் நார்மலான ரைடுனா நான் வந்து ரொம்ப அசைறது ஆடுறது அதை சொல்கிறேன். ஆனால் இது எக்ஸ்ட்ராடினரியான ரைடு. இது இப்போ பர்சனுக்கு எவ்வளோ டிக்கெட்டு? 11 ஃப்ராங்க்கு, யூரோ இல்லை 11 ஃப்ராங்க். ஸோ அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இதே 15 மினிட்ஸ் ரைடு. இதே 30 மினிட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ மினிட்க்கு நீங்கள் ரைடு எடுக்கிறீங்களோ அந்த மினிட்க்கு உங்களோட அந்த அளவுக்கு உங்களோட டிக்கெட் காஸ்ட் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் கண்டிப்பாக போட் ரைடு வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ரெயின்ஃபால்ஸ் வந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர் போட் ரைட் நாங்கள் உள்ளே போகலான்னு டிசைட் பண்ணோம். வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே விழுகிற பிளேஸ்க்கு பக்கத்தில் நீங்கள் போய் பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு டிக்கெட் பர் பர்சனுக்கு 5 ஃப்ராங்க். அந்த டிக்கெட் நீங்கள் கவுண்டரில் போய் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்களும் இதே மாதிரி கியாஸ்கில் கூட எடுத்துக்கலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்னு நினச்சா நாங்கள் மலையில் மாட்டிக்கிட்டோம். பட் இருந்தாலும் இதுவும் ஜாலியாக இருக்குது. ஏமா எப்படி இருக்கு? இந்த மாதிரியெல்லாம் அம்மா பார்த்தது. குடைக்குள் வாட்டர் ஃபால்ஸ். காது கேக்குதான்னு தெரியல, கேட்கலன்னா நான் பின்னாடி பேசுறேன், கேட்டுச்சுன்னா இதுலயே கேளுங்க. இதை வந்து நான் ஆல்ரெடி பார்த்துருந்தா கூட ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் வந்து ஒரு மாதிரி வியப்பா பிரமிப்பா அந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க நின்று வந்து இது ரசிச்சு பார்க்கலாம் போல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடத்துக்கு வந்துட்டு நைட்டு போய் தூங்குனா காதுக்குள்ள எல்லாம் இதே சத்தம் தான் வரும். ஆமா, அவர் ஏதோ ஜாலியாக சொல்கிறாங்க, நைட்டெல்லாம் சவுண்ட் கேட்கணும்னு நினைக்காதீங்க. நானே அப்போ ஜாலியாக தான் சிரிச்சிட்டு இருந்தேன். பட் ஃபுல் நைட் எங்கள் எல்லாத்துக்குமே வாட்டர் ஃபால் சவுண்ட் தான் கேட்டுகிட்டே இருந்துச்சு. சுவிட்சர்லாண்ட்ல எவ்வளோ நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தாலும் இது வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் டூரிஸ்ட் ஸ்பாட்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து மழை, நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பும் போதே எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து மழை பெய்யுது அப்படின்னு. பட் ஆனாலும் ஸ்கிப் பண்ண வேண்டாம்னு நாங்கள் பார்க்கலான்னு வந்தோம். ஸோ பெருசாக கூட்டம் இருக்காது, மழை தானே பரவாயில்ல ட்ரெஸ்ஸெலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்தோம். ஆனால் அது இல்லை மேட்டர், நாங்கள் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி வந்தோம். ஆனால் இங்கே ஃபுல்லாக இருக்காங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்ததை விட கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த மழையிலையும் இந்த குளிர்லையும் இங்கே வராங்க, அவ்வளோ டூரிஸ்ட் வராங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க இது எவ்வளோ ஒரு அம்யூஸ்மெண்ட்டான ஒரு இடம் அப்படின்னு. இது என்னன்னா யூரோப்லேயே இதுதான் லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபாலும் கூட. ஸோ இதுதான் இருக்கிறதே லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால் இன் யூரோப். ஸோ அதனால நீங்கள் மிஸ் பண்ண யூரோப்பில் நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும் இதுதான் லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால். ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக சுவிட்சர்லாண்ட் வரீங்கன்னா உங்களோட ஐட்டினரியில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறது வந்து ரெயின் ஃபால்ஸ் சுவிட்சர்லாண்ட். இப்படி அழகான ஒரு வியூல உட்காந்து ஃபுல்லா மிக்சர் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம்.
ஸோ நாங்கள் இங்கே வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வீட்லேயே எல்லாம் பக்காவாக பேக் பண்ணி ஸ்நாக்ஸ் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அழகாக இந்த மாதிரி வியூவில் நீங்கள் யாராவது மிச்சர் சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்ருக்கேன். அப்படி யாராவது நீங்கள் போன இடத்துல உட்காந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தோம்? 4 o'clock வந்திருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7:30 ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்க. ஸோ நைட்டு 7:30 ஆச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம திரும்ப சுவிட்சர்லாண்ட்லேருந்து கிளம்பி ஜெர்மனிக்கு போகணும். ஸோ அவ்வளோதான் இந்த vlog. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக போகிற வழியில் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காய்ச்சேன். அப்படி காட்டலைன்னா இதோட இந்த vlog முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு என்னென்ன நிறைய பிளேஸ்க்கு இவங்களை கூட்டிகிட்டு அடுத்தடுத்து நம்ம கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எங்கே போகிறோம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then, take care. Bye.